Christopher! This is wow! Hey guys, तो अब तक जो मूवी था दिस इज ओ माई गॉड क्रेजी इन लास्ट सीन हमने देखा जहाँ पे खुद लॉर्ड करप्पो इज हियर इन फ्रंट ऑफ बेबी कन्नन ओके सो दिस सीन इज लॉर्ड करप्पो एज ह्यूमन एज लॉयर Oh my God! Because the challenge हमने देखा था पिछले सीन में, right? From the movie Karappu of Surya. So before I start, hello, and I'm Monali Naiko. Welcome to my channel, नखरेवाली मोना. और अगर आपने मुझे अभी तक सब्सक्राइब नहीं किया होगा, तो please to subscribe my channel. So let's go. Okay. பார் சரக்கு சேர்த்து பிள்ளை கட்டிடுங்க சார். अरे यार. പോലെ തന്നെ അച്ഛാ. Exactly. ആരെയും നമുക്ക് നമ്പാൻ പറ്റൂല. ഓ വേറെ വഴിയില്ലല്ലോ മോളെ. ആരെങ്കിലും നമ്പിയാലല്ലേ പറ്റൂ. என்ன நம்புறீங்களா? Oh my God! Hey, Christopher! This is wow! நீதி மேல நம்பிக்கை இருந்தா வா. சேலஞ்சா. வரேன். Yes. உன் கோர்ட்டுக்கு வரேன். கோர்ட் ப்ரொசீஜரை மாத்திர நாள் உன்னோட கடைசி நாள். வா கருப்பு, ஒன்று மாதிரி ரொம்ப பேர் இந்த இடத்த மாத்திர லட்சியத்தோடு வந்திருக்காங்க. வெல்கம். பெரிய பாரதி ராஜா. Oh my God! This is such a mess. தம்பி தம்பி நீங்க கோர்ட்டுக்கு புதுசா இப்படி நின்னா நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த அக்கா கூட வாப்பா, என் கூட வா. Oh, oh my God! This is so cute. Today I got to know Thambi means brother. சார் டீசர் வாங்கிக்கங்க சார். வாங்க முடியாது. போ போய் நாளைக்கு வா. புதுசு நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு வர சொல்லு. ஏ தம்பி சார் மண்ணிலே ஈரமுண்டு. Hi. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மட்டஞ்சேரி சுகுமாரன். Okay. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. என் பேரு சரவணன். மதுரை பெஞ்ச். என் கிளையண்ட் மட்டஞ்சேரி. ஆனர்ஷிப் மை லார்ட். நான் தான் உங்களோட லாயர். சைன் பெட்டிஷன் என்கிட்ட இருக்கு. மை லார்ட் யுவர் ஆனர். இங்க பாருங்க சார், சைன் பெட்டிஷன் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் உங்க லாயர். என்ன இது? ஒரு கேஸ்க்கு 3 பேர் அப்பீல் ஆயிருக்கீங்க. 3 பேர் இல்ல, மொத்தமா 4 பேர் யுவர் ஆனர். சொல்லு, நீயுமா? எஸ் யுவர் ஆனர். பாருங்க, சைன் பெட்டிஷன் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் உங்க வக்கீல். கண்டவங்களா சொன்னா எப்படி யுவர் ஆனர்? மண்ணிலே ஈரமுண்டு. யோ, யார் சொன்னி அது? மண்ணிலே கண்ணிலேன்னு. அவுட். Oh God. உங்க பஞ்சாயத்து தான் என்ன? நான் தான் உங்களுக்காக வாதாடுறேன். எனக்கு தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்களா? யார் ரிலேட்டிவ் மை லார்ட்? மேடம் 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 சும்மா அள்ளி விடாதீங்க. யுவர் ஆனர், நான் தான் உங்க லாயர். சைன் பெட்டிஷன் என்கிட்ட தான் இருக்கு. யோ, யார் பெட்டிஷன் கொடுத்தாலும் வாங்கிடுவியா? செக் பண்ண மாட்டியா? சாரிங்க ஐயா. என்னையா சாரி? 4 பெட்டிஷன்ல ஒரு பெட்டிஷன் தான் நாளைக்கு வரணும். இல்லனா இந்த கேஸை எடுக்க மாட்டேன். புரியுதா? अरे यार यार उसका बेचारे का काम ही नहीं हो रहा है. இவ்வளவு நாளா நாங்க தானே உங்க லாயர். திடீர்னு வெளியில இருந்து ஒரு லாயரை கூப்பிட்டு வந்தா எப்படி மேடம்? இது வரைக்கும் ஒரு ஹியரிங் கூட அப்பியர் ஆகல. நான் கொடுத்த எந்த எவிடன்ஸுமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. என் கேஸ் ஃபைல கொடுங்க, நான் இவரை வச்சே பாத்துக்கிறேன். மேடம், இது என்ன சாதாரண கேஸா? செக்ஷுவல் அசால்ட் கேஸ். Oh oh oh. அதுவும் எக்ஸ் மினிஸ்டர் பேர்ல. ஆப்போசிட்ல யார் அப்பியர் ஆகுது தெரியும்ல? பேபி கண்ணன். உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். He's kind of mafia there, na baby Kannan. என்ன மிரட்டறியா? இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அந்த பேபி கண்ணனுக்கு வேலை செய்றியா? கோர்ட்டுக்கு புதுசா சார்? அவங்க 3 பேரும் ஒரே டீம் தான். புதுசா யார் வந்தாலும் இதான் பண்ணுவாங்க. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போறோம். எவனோ அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண முடியாது. நாங்க பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் இல்ல.
பார்த்து பண்ண மாட்டீங்க மேடம் மூஞ்சில ரத்தம் வந்திருக்கு. தொழில சுத்தமே இல்லை. சாரி மேடம். நீங்க என்ன சார் விரைச்சிட்டு நிக்கிறீங்க? வண்டி இப்படி ஆயிடுச்சு, எப்படி வீட்டுக்கு போவீங்க? நான் பசங்களை ட்ராப் பண்ண சொல்லட்டா? ஏய் சார் கேஸ் கட்டு. என்ன சொன்னீங்க? டபுள் கேமா? இங்க ஒரே கேம் தான். அவன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு வேலை செய்யல. நான் சொல்லி தான் உங்ககிட்ட கேஸே நடத்த வந்தேன். இதை கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இங்கே கேஸ் நடத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதோ ஐயா இங்கே தான் இருக்காரு. ஒன்று சொல்லு, ஒரு நல்ல அமௌண்ட்டாக வாங்கி தரேன். My கேஸை வாபஸ் God. வாங்கிடு. இவர் ஒருத்தரை மிரட்டி விட்டா வேற யாருமே இல்லையா இங்க? 1000 லாயர்ஸ் இருக்காங்க. கேஸ் ஃபைல குர்ரா. நீ சொன்ன 1000 லாயர் இங்க இருக்காங்க. இதுல எவனா ஒத்த இந்த கேஸ் கட்ட எடுத்தானா Okay. அவனை வச்சு கேஸ் நடத்திக்கோ. வந்தனா கட்டின ஃபைல யாரும் எடுக்க மாட்டாங்க. Okay. நான் மூர்த்தி சார், Nobody. இந்த வாட்டி எடுக்கல. இல்ல பேபி சார். வந்தனா கட்டின ஃபைல தொட கூட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் உன் கேஸ் கோர்ட்டுக்கே வர. This guy is. இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். இதான் அவங்களோட வேலையே. இந்த மாதிரி எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? நீங்க போங்க. நீங்க போய் 500 1000 கொடுத்தா பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுவாங்க. அவங்க இந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாது. அவங்க 3 பேரையும் நான் எங்க போன இப்ப பார்க்க முடியும். சேம்பர்ல. Okay. அதை நாட்டுங்க மேடம், பெருசா ஒன்று மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. வாங்க சார். மேடம் நான் சொல்லலை சார், இங்கே தான் வருவார். பெட்டிஷனை வாபஸ் வாங்கிறீங்களா? வாபஸா? சார் பெரிய கேஸ் பிடிச்சிருக்கீங்க. 45 பவுன். எப்படி பர்சன்டேஜ்ல பீஸ் வாங்குவீங்க? அதுல கொஞ்சத்தை நமக்கு தள்ளுறது. நான் காசு வாங்குறது இல்லை, உங்களுக்கும் காசு கொடுக்க முடியாது. ஒரு ரூபா கூட ஓகே சார். என்ன மேடம்? ம். பெட்டிஷனை சீக்கிரம் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. சார் மிரட்டுறீங்களா? பாரு நம்ம கோட்டுக்கு வந்து சார் நம்மளே மிரட்டுறாரு. காமெடி. என்ன சார்? She thinks. ரவுடிதான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இடம் தெரியாம பேசிக்கிட்டு நகத்துங்க மேடம். நீங்க எதுவும் நகர மாட்டேங்குதே. நல்லது. வினு அப்பா கூட கோயில் இருக்கான். வந்துடுறேன். என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. Yes. The one is on the way. The one. Hey. Oh my God. She got to know now. Only she got to know now, right? Okay. अच्छा ऐसे दिमाग लगाया उन्होंने. तो only she knows. Nobody else. பண்ணிட்டேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தெரியும். Hey! Wow. ஹலோ ஹலோ. என்னடா பேபி கண்ணா ஓவரா பண்றிய? முடிச்சு விட்டுறலாமா ஒண்ணு? உள்ள என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ. நம்ம என்ன பேசணும்? நேர்மையா வாங்கி தரணும்னு தானே பேசணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா காசு கொடுக்காம வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, பவரை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யாருன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லி யாருக்கிட்டையுமே சத்தியம் பண்ணுங்க இதுக்கப்புறம் பவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு. சே படா. ஏய் நீங்க சாமி பவர் யூஸ் பண்ணிட்டீங்க, சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? சத்தியம் பண்ணுங்க. என்ன சாமி தானே சேலஞ்சு? பயமா இருக்கா? பவரை யூஸ் பண்ணக்கூடாது. Oh my God. It is going to be difficult now, na? But anyways, he's God. இங்க எல்லாரும் கேஸ் ஜெயிக்கணும்னா அந்த சாமி தலையில முளை அரைக்கிறாங்க. நீங்க பண்ணலையா?
என் தலையில் இவங்கெல்லாம் மிளகா அரைச்சது பத்தாதா? நான் வேற அந்த ஆள் தலையில் அரைக்கணுமா? அந்த ஆள் நம்மளை மாதிரி கேஸ் நடத்த வந்தால் தான் உங்களுக்கு சிலையாயிட்டான். ஹாய் Okay. இதோ வரேன். ஏய் என்ன வேணும் உனக்கு? கடவுள் என் முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேக்குறாரா? இதான் வேணும். ரெடி. எங்க பழைய கோட் புத்தம் புது பாஷான கோட்டா மாதிரி ஏசி கம்ப்யூட்டர் எஸ்கலேட்டர் எல்லா வசதியோட கூகுள் ஆப்பிள் ஆஃபீஸ் அளவுக்கு ஹைடெக்கா மாறணும். இழுத்துட்டு இருக்கிற 27,000 கேஸும் இருந்த இடம் தெரியாம மொத்தமா முடிஞ்சு போகணும். பொய் சொல்லி பொழப்போட்டுற லாயர்லாம் இனிமே எங்க கோர்ட்டுக்குள்ள பொய் சொல்ல முடியாம தோக்கணும். Nice. கேட்ட ட்ரெயின் வந்து. ஹலோ என்ன எதுவுமே சொல்லாம போறீங்க? ஹலோ. Oh my god, this scene as Lord Karappu as human, and then Baby Kannan has asked him to not use any powers as they had decided earlier. So God in a proper human form where he has to go through all the difficulties which humans goes through. So this is going to be, yes, a bit difficult and interesting at the same point because he is God. और ये बेबी कन्नन को समझ में नहीं आ रहा कि चाहे वो कितना डिफिकल्ट हो, चाहे जो भी हो, जैसा भी हो रहा है, at the end he is Lord Karappu, right? And even if he's not using his powers, he is Lord Karappu. So at the end he's going to win. Probably some few people don't understand that. And the way only Trisha got to know about it, and then उसने वो फेंक दिया फाड़ के, that was good. And even that thing जहाँ पे उसको भाई भाई, but even I got emotional at some point. Oh my god, he got a sister, and even he was emotional, and he was looking at the way, the different way at her, that sister, यार इसने मेरा काम करवाया, ये करवाया, वो करवाया. That was looking so beautiful, so beautiful. I loved it. Okay, and then that woman was like of another level. So nobody over there is good. Probably only Trisha. That's it. Everybody else is like they just want money and they're entering into each and every case and they're only thinking about their benefit, not about anything about the health of the girl or anything as such. So yeah, this was good. The entry, right from the entry to the scene जहाँ पे उन्होंने अपने shoes को ऐसे झाड़ा छट करके नहीं, and then सब कुछ वापस जगह पे आ गया. वो सारे सीन्स, वो क्लोजअप्स, वो आके, वो सारी चीजें एक नंबर. आप अगर नेक्स्ट सीन देखने के लिए एक्साइटेड हो तो आप मुझे कमेंट में जरूर बताना है. तो मेरा रिएक्शन जितना हो सके लाइक कमेंट शेयर से भर दो गाइस. हो सके तो सुपर थैंक्स भी देना, मेरे चैनल की ग्रोथ के लिए हेल्प हो जाती है. बाकी परत न्यालेचा